ஹலோ காய்ஸ், இது எதுக்கான வீடியோ அப்படின்னா, நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஆஸ்பர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி என்னோடய ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அசஸ்மெண்ட் லிங்க் வந்துச்சு. அந்த அசஸ்மெண்ட்டையும் கிளியர் பண்ணி எனக்கு இன்டர்வியூக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தேன். ஸோ எனக்கு இன்டர்வியூ 9th இருந்தது. நான் வந்து கன்னியாகுமரி, ஆனால் எனக்கு இன்டர்வியூ போட்டிருந்தது வந்து மதுரையில் உள்ள ஒரு ஆஃபீஸ் ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அதுதான் என்னோடய முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், லைக் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்டர்வியூவில். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. இன்டர்வியூவில் வந்து ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு இன்டர்வியூ வந்து 10 to 10:30க்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஒரு 2 டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்க. 10 to 10:30 கொஞ்சம் பேருக்கும், 12 to 12:30 கொஞ்சம் பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் 10 to 10:30 கொஞ்சம் ப்ரேயராகவே போயிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்னை மேலே கூப்பிட்டாங்க, மேலே ஒரு ரூமுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/2 hour அரௌண்ட் ஒரு 45 minutes கிட்ட வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு 11 o'clock போல் தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்டர்வியூக்கு வந்து 2 செப்பரேட்டாக நடத்துனாங்க. 2 இன்டர்வியூ, லைக் ஒரே டைமில் 2 பேரும் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி. அங்கே ஒரு ஆஃபீஸர், இங்கே ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க. அது கூட வந்து ஜூம் மீட்டிங்கில் இன்னொருத்தர் வந்து விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகியிருந்தாங்க வெளியூர்லேருந்து. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட் இன்டர்வியூ பண்ணாங்க. ஃபஸ்ட் வந்து என்ன தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ரெஸ்யூமை பார்த்தாங்க. ரெஸ்யூமை பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விர்ச்சுவலாக இருந்தவங்க தான் கொஸ்டின் ஆஸ்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி தான், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டாங்க. உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஹாபீஸ் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எதுக்கு அங்கேருந்து இங்கே ஸ்விட்ச் ஆகுறீங்க, எதுக்கு பேங்கிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கோர் சப்ஜெக்ட் விட்டுட்டு வந்துட்டு பேங்கிங் ஏன் வந்தோம் அப்படின்னு பிறகு எதாவது ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னும் கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் டிகிரி எப்போ முடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து May 2025 முடித்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சார், அது பேஸ் பண்ணி தான் அந்த ஆப்டிடியூட் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படி சொல்லிவிட்டு, அப்போ நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. மேபி சார் இருக்கலாம், பட் இது கிடச்சுன்னா நான் வந்து அதை விட்டுருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க அந்த மாதிரி கேட்டாங்க. ஓகே அதுவும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ரோல் தான். ஸோ நீங்கள் வந்து வெளியே ரொம்ப போகிற மாதிரி இருக்கும், ஓகே அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் ஆமாம் சொல்லியாச்சு. அப்புறம் இது வந்து 2 months கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணாலும் போடுவாங்க, அதுக்கு ரெலோகேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக் கொஷின்ஸ் கேட்டுட்டு இன்னொருத்தர் இருந்தாங்கல்ல, அந்த பேங்க்கில் உள்ள ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்கல்ல, அவங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களும் நீங்கள் வந்து ஏன் இது முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பேங்கிங் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, இந்த கொஞ்சம் கொஷின்ஸ் பேங்கிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் ஆரம்பித்தாங்க. லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, லைக் அப்புறம் வந்து டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அப்புறம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்க்குக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ வந்து எதுலேருந்து வருது அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான டேர்ம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட கம்யூனிகேஷன் பார்க்குறாங்க, ஹவு போல்ட் யூ ஆர், அதுதான் ரொம்ப பார்க்குறாங்க. 2 பேரும் 2 ஆஃபீஸர்ஸுமே அப்படி தான். கொஞ்சம் நம்ம எந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். ஹைனா வந்து ஒரு நார்மலாக இருக்கணும், ரொம்ப நர்வஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆக போகிறீங்கன்னா எவ்வளோத்துக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குமோ அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் அவங்களுக்கு காமிக்கணும். அதை அவங்கள வந்து கேப்சர் பண்ணும். ஸோ எங்களை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா, நமக்கு நாலேஜ் எல்லாம் வந்து நமக்கு இருக்கோ இல்லையோ, ஸோ அவங்க நமக்கு எப்படியும் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காமல் உங்களோட கான்ஃபிடென்ஸை இதில் காமிங்க. ஓகே, அது காமிச்சாலே உங்களுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூ முடிச்சப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 weeksல உங்களுக்கு வந்து மெயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே போனோடனே உங்களுக்கு நீங்கள் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு லிங்க் வரும் மெயிலுக்கு, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பட் என்னோட இன்டர்வியூ நான் கொடுத்தது 9th April, பட் இன்றைக்கி 19th April. இது வரைக்கும் எனக்கு மெயில் வரல அப்படின்னா நான் வந்து அவங்க வெப்சைட்டில் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய ப்ரொஃபைல் கீழே.
இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். அது நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்து டைம் லைனுக்குள்ளே பார்த்தா அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா இன்டர்வியூ மிஸ்டுன்னு இருக்குது. ஏதோ ஒரு எரர் இருக்குது இந்த வெப்சைட்டில். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து ஒரு எரர் தான், கொஞ்ச நாளில் ரெக்டிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா பண்ணலையே அப்படின்னு தெரியும். ஸோ கைண்ட்லி வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு அது நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு வேளை கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.